அது 1990வது வருஷம். இயற்கைக்கு மத்தியில ரொம்பவும் அழகா அமைதியா இருக்கிற கிராமத்தோட பேரு தர்மபுரி. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே 50 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்க மட்டும்தான். விவசாயம் தான் அவங்களுடைய ஆதாரமே. அவங்க எல்லாருமே விவசாயத்தை இயற்கை முறையில தான் செய்வாங்க. செயற்கையான எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாம இயற்கையா கிடைக்கிற பொருளை வச்சு ரொம்பவும் நல்லபடியா விவசாயம் செய்வாங்க. அந்த ஊஜனங்களுக்கு எந்த ஒரு கள்ள கபடமும் தெரியாது. யாருக்காவது கஷ்டம்னா அவங்க உசுர கொடுத்து கூட அவங்க உதவி செய்வாங்க. அந்த ஊருக்கு கொஞ்ச தூரத்துல கனகபுரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊர் இருந்துச்சு. அந்த ஊரோட ஜமீன்தார் பேரு கஜபதி ராஜு. அவன் கிட்ட பணமும் அதிகாரமும் ரெண்டும் இருந்துச்சு. பணத்தை வச்சு உலகத்துல எதை வேணும்னாலும் வாங்கலாம் அப்படிங்கிற அகங்காரம் அவனுக்கு. ஒரு நாள் அவனுக்கு தர்மபுரியில இருக்கிற நல்ல சத்தான மண்ணு, அங்க விளையிற விளைச்சல் எல்லாத்தையும் பத்தியும் தெரிய வந்துச்சு. எப்படியாவது கம்மி விலையில அந்த ஊரையே விலைக்கு வாங்கி அங்க இருக்கிற இயற்கைய பயன்படுத்திக்கிட்டு லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு எண்ணம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில அவன்கிட்ட விசுவாசமா வேலை செய்யற வேலைக்கார ரங்காவை கூப்பிட்டான். அப்போ கஜபதி ரங்கா கிட்ட கம்பீரமா, டே ரங்கா, இந்த தர்மபுரியில இருக்கிறவங்க எல்லாரும் முட்டாள்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அப்பாவிங்களாமா, அவங்க கிட்ட அவ்வளோ செல்வங்கள் இருக்கக்கூடாது. இந்த பையில 500 வெள்ளிக்காசு இருக்கு. இந்த வெள்ளிக்காசை பார்த்தா எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இந்த 500 வெள்ளிக்காசை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா அந்த ஊரே வந்து என்னோட காலடியில விழும். இது நல்ல விஷயந்தாங்க ஐயா. ஆனா அந்த ஊருக்கு போகணும்னா காட்டு வழிக்குள்ளார போகணும். கொடூரமான மிருகங்கள் எல்லாம் இருக்கும். அங்க எந்த வண்டியும் போகாதுங்க ஐயா. வேணும்னா நாம நடந்து தான் போகணும். அட, என்ன மாதிரி பணக்காரன்லாம் எங்க போறதுக்கும் பயப்பட மாட்டாங்க. நீ என் பேச்ச கேளு. என் பைய எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே வா. அப்படி 2 பேருமே காட்டு வழியில நடக்க ஆரம்பிச்சாங்க. பள்ளம், மேடு, மலை எல்லாத்தையுமே தாண்டி அந்த 500 வெள்ளிக்காசையும் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க மலை உச்சிய வந்து சேரும்போது திடீர்னு புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. குர் குர் அப்படின்னு. என்னன்னு எட்டி பார்த்தா அது ஒரு பெரிய கரடி. அந்த கரடியை பார்த்தது அவங்க 2 பேருமே ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. ஐயோ, கரடிங்க ஐயா, எனக்கு பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் எப்படியாவது என்னோட உயிரை காப்பாத்திக்கிறேன். அப்படி கரடியை பார்த்து பயந்து போன ரங்கா அவங்க ஐயாவை கூட காப்பாத்த முயற்சி பண்ணாம கையில இருக்கிற பணப்பைய பிடிச்சுக்கிட்டு அவன் உசுர மட்டும் காப்பாத்திக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். டே துரோகி, என்ன அப்படியேவா விட்டுட்டு போற? ஓடி போயிட்டான் உயிர் பயத்துல. டேய், அந்த பணத்தையாவது கொடுத்துட்டு போடா. இப்ப அந்த கரடி கஜபதியை தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. பணத்தால அந்த கரடியை அடக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உசுர காப்பாத்திக்க வேற வழி இல்லாம காட்டுல எல்லா பக்கமும் ஓட ஆரம்பிச்சான் ஒரு பைத்தியக்கார மாதிரி. காலில கல்லு குத்துனாலும் முள்ளு குத்துனாலும் அவன் கவலைப்படல. அப்படி காட்டுல வழி மாறி குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பிட சாப்பாடு இல்லாம ஒரு மரத்தடியில சோர்ந்து போய் உக்காந்துருந்தான். அப்புறம் அப்படி இப்படின்னு ஊரோட வழிய கண்டுபிடிச்சு அவன் ஊருக்குள்ள மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தான். ஆனா வர வழியில அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்போ அந்த ஊரோட பெரியவரும் சுப்பையாவும் மயக்கம் போட்டு விழுந்து அவனை பார்த்து, யாரு இந்த பெரியவரு? எதுக்காக நம்ம இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு? டேய் சுப்பையா, பாக்குறல்ல, போய் கொஞ்சம் தண்ணிய கொண்டு வா. சுப்பையா உடனே போய் தண்ணிய கொண்டு வந்தான். அத கஜபதியோட முகத்துல தெளிச்சு அவனுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஞ்சியையும் கொடுத்தாங்க. கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமா தான் கஜபதிக்கு மறுபடியும் உசுறு வந்த மாதிரி இருந்துச்சு. யாருப்பா நீங்க? இந்த காட்டு வழியில எதுக்காக வந்தீங்க? உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? கஜபதி எந்த எண்ணத்தோட அங்க வந்தானோ அந்த உண்மையை சொல்ல அவனுக்கு தைரியம் வரல. இந்த ஊரையும் ஊர் ஜனங்களையும் விலைக்கு வாங்க வந்தேன்னு சொன்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அவன் ஒரு பொய்ய சொன்னான். ஐயா, நான் பட்டணத்துல ஒரு பெரிய வியாபாரி. என்னோட நம்பிக்கையான வேலைக்காரன் கூட சேர்ந்து இந்த காட்டு வழியில வரும்போது நான் ஒரு கரடிய பார்த்தேங்க ஐயா. என் கூட வந்தவன் என்னோட 500 வெள்ளிக்காசை எடுத்துக்கிட்டு வந்த வழியிலேயே ஓடி போயிட்டான். இப்ப என்கிட்ட நயா பைசா கூட இல்ல. கடங்காரன் கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. என் வாழ்க்கையே வீணா போச்சு. அட கடவுளே, எவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கு உங்களுக்கு. சரி விடுங்க, உங்க உயிருக்கு ஆபத்து இல்லாம தப்பிச்சிருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம். பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம். நீங்க போய் ஓய்வெடுங்க, காலையில நாம பேசிக்கலாம். அன்னைக்கு ராத்திரி நேரம் கஜபதிக்கு சாப்பாடு கொடுத்து அவனை படுக்க சொல்லிட்டு
ஊஜனுங்க எல்லாருமே திண்ணையில உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஊருக்கு வந்த ஒருத்தன் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறது அவங்களுக்கு மனசுக்கு கேட்கல. எல்லாரும் பாத்தீங்கல்ல, இந்த கஜபதிங்கிறவரு பெரிய வியாபாரி. பாவம், எல்லா பணத்தையும் இழந்துட்டு நம்ம கிட்ட வந்திருக்காரு. அவரை பார்க்க பாவமா இருக்கு. 500 வெள்ளிக்காசை தொலைச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம ஊருக்கு வந்தவர் இப்படி கண்ணீரோட போகக்கூடாது. அவருக்கு நாம உதவி செஞ்சாகணும். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. நாமளே இருக்கிறத வச்சு ஏதோ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம அவருக்கு எப்படி உதவ முடியும்? நீ சொல்றது உண்மைதான்ப்பா. ஆனா நம்ம ஊர்ல 500 குடும்பங்கள் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் இந்த 500 குடும்பங்களும் யாருமே அவங்களுக்கான சம்பாத்தியத்தை சம்பாதிக்க கூடாது. நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒருத்தர் காட்டுக்கு போய் விறக வெட்டி அதை பக்கத்து ஒரு சந்தைக்கு கொண்டு போய் வித்து ஆளுக்கு ஒரு வெள்ளிக்காசை அவருக்கு நம்மளால தர முடியும்ல. நம்ம இடத்துக்கு வந்தவங்க நமக்கு கடவுளுக்கு சமம். அதனால கடவுளுக்கு கொடுத்ததா நினைச்சுக்கலாம். ஆளுக்கு ஒரு வெள்ளிக்காசை அவருக்காக கொடுக்கலாம். அங்க இருக்கிற எல்லாருமே பெரியவர் சொன்ன வார்த்தைக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பாவம் வயசானவங்க எல்லாரும் அவங்க வயசை கூட பொருட்படுத்தாம விறகு வெட்டி கொண்டு வரதுக்காக காட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வேர்வை சிந்த சிந்த கஷ்டப்பட்டு அவங்க காஞ்ச மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி வெட்டி கொண்டு வந்த அந்த விறகு சுமையா சுமந்துக்கிட்டு போய் பக்கத்து ஒரு சந்தையில அத வித்துக்கிட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையுமே கஜபதி அதே ஊர்ல உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தான். அவனுக்காக அந்த பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுறத அவன் தாங்கிக்க முடியல. இப்படி இருக்கும்போது பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வேலையை முடிச்சிட்டு எல்லாரும் ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஊரோட பெரிய மனுஷங்க எல்லாருமே கஜபதி கிட்ட வந்து அவன் கையில ஒரு சிகப்பு துண்டையும் கொடுத்து, இங்க பாருங்க கஜபதி ஐயா, இந்த பணம் நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நாங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை உங்களுக்காக கொடுக்கறோம். இதுல சின்ன பசங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே உழைச்சிருக்கிறதால அதை உங்களுக்கு சும்மா கொடுக்க விருப்பமில்ல. உங்களுக்கு பண தேவை இருக்கு. அதனால நீங்க இங்க இருக்கிற 500 வீட்டுக்கும் போய் கைய நீட்டி பணத்தை வாங்கணும். இது உங்களுக்கு யாசகமா தோணலாம், ஆனா எங்க கிட்ட வேற வழி இல்ல. பணத்தால எது வேணும்னாலும் வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கஜபதிக்கு அவங்க சொன்ன வார்த்தைகள் செருப்பால அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. அவன் பண்ண தப்புக்கு இதுதான் பிராயச்சித்தம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அதனால மறு வார்த்தை பேசாம அவங்க கிட்ட இருந்த அந்த சொகுப்பு துண்டை வாங்கிக்கிட்டு அதை தோல்ல போட்டுக்கிட்டு வீடு வீடா ஏறி போய் அவன் யாசகம் கேட்க ஆரம்பிச்சான். தாயே, நான் கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. அப்படி கஜபதி அந்த ஊர்ல இருக்கிற 500 வீட்டுக்கும் போய் கையேந்தி நின்னுக்கிட்டு இருந்தான். வெயில்ல ஒரு நாள் கூட சும்மா வராத ஜமீன்தார் இப்போ ஒரு நாள் புறா அந்த வெயில கால்நடையா நடந்து போய் எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு ரூபாயா வாங்கிக்கிட்டு இருந்தான். அந்த ஊஜனுங்க எல்லாரும் பிச்சை போடுற மாதிரி அந்த காசை போடல. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை ரொம்பவும் பாசமா அவனுடைய தொண்டுல மரியாதையா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கஜபதிக்கு அவனுடைய திமிரு மண்ணோட மண்ணா போயிடுச்சு. வாழ்க்கைனா இதுதான், பணம் நிரந்தரம் இல்ல அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். 500 வீட்டுக்கும் போய் 500 வெள்ளி காசுகளையும் வாங்கிட்டு வந்து அந்த காசுகளை ஒரு பெரிய மனுஷங்க முன்னாடி வச்சு அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டான். ஐயா, எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் வியாபாரி இல்லைங்க ஐயா, நான் ஒரு ராட்சசன். நான் கனகபுரத்துடைய ஜமீன்தாருங்க ஐயா. உங்க ஊரை பத்தி கேள்விப்பட்டேன். இங்க இருக்கிற வளங்களையும் செல்வங்களையும் அடையணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட்டதுக்கு தான் கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரு. பணம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் வாங்கலாங்கிற நம்பிக்கையில 500 வெள்ளிக்காசோட உங்க எல்லாரையும் விலைக்கு வாங்க வந்தேன். ஆனா உங்க கையில எதுவுமே இல்லாதப்ப கூட எனக்காக உழைச்சி அந்த 500 வெள்ளிக்காசை கொடுத்தீங்க பாருங்க. அப்பவே என் மனசை மாத்திக்கிட்டேன். நான் பண்ண தவறுக்கு மன்னிச்சிடுங்க. கஜபதி எல்லாத்தையும் சொன்னதை கேட்டு ஊஜனங்க யாருமே எதுவும் சொல்லல. அவங்க முகத்துல கொஞ்சம் கூட கோவமும் இருக்கல. நான் பண்ணது தப்பு தான். உங்களால என்ன மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா உண்மைய சொல்லாம போக எனக்கு மனசு இல்ல. பணத்தால எதையும் வாங்க முடியும்னு நினைச்ச எனக்கு பணத்தால எல்லாத்தையும் வாங்க முடியாதுன்னு கத்து கொடுத்த ஆசான் நீங்க. நீங்க எனக்கு போட்டீங்களே இந்த பணம், இத நான் பிச்சையா நினைக்கல, நீங்க கத்து கொடுத்த பாடமா நினைக்கிறேன்.
இந்த 500 வெள்ளிக்காசை உங்க ஊருக்கே கொடுக்கறேன். என்னோட சார்பா வாங்கிக்கோங்க. அப்போ ஊர் பெரியவர் சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட, இங்க பாருங்க ஐயா, இந்த கிராமத்தை சேர்ந்த எங்களுக்கு யாரு மேலேயும் கோவமும் இல்ல, வருத்தமும் இருக்காது. நாங்க இயற்கையோட மடியில வாழறவங்க. நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, ஆனா அது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதுவே எங்களுக்கு போதும். எங்களுக்கு உங்க மேல கோவமெல்லாம் இல்ல. தைரியமா போங்க. கஜபதி அவங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவங்க ஊருக்கு கிளம்புனான். ஆனா இப்போ அவனுடைய வீடு அவனுக்கு ஏத்ததாவே இருக்கல. அந்த வீட்டுல அவனால இருக்கவும் முடியல. இப்படியே ஒரு வாரமும் போச்சு. ஆனா அந்த வாரத்தோட முடிவுல கஜபதி அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய முடிவை எடுத்தான். அவனுடைய சொத்துக்களை ஏழைகளுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டான். 100 ஏக்கர் பூமிய ஏழை விவசாயிகளுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா அவன் கிட்ட இருக்கிற ஒரு மாட்டு வண்டியில சாதாரணமான உடைகளை அணிஞ்சுக்கிட்டு தேவைக்கு என்ன தேவையோ அந்த பணத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவன் அந்த கிராமத்துக்கே போய் சேர்ந்தான். அப்போ கிராமத்தோட பெரியவர்கிட்ட கஜபதி அடக்கமா, ஐயா, நான் இப்போ ஜமீன்தார் கஜபதியா வரல, உங்கள ஒருத்தனா வந்திருக்கேன். அந்த ஜமீன்தார் அன்னிக்கே செத்து போயிட்டான். என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அது எனக்கு நிம்மதியை கொடுக்கல. ஆனா உங்க வீடும் இடமும் எனக்கு நிம்மதியை கொடுக்குது. உங்கள ஒருத்தனா என்னையும் சேர்த்துப்பீங்களா? அந்த ஊரோட பெரியவரும் அந்த ஊரோட ஜனங்களும் ரொம்பவும் சந்தோஷத்தோட அவங்கள வரவேற்றாங்க. அவங்களுக்கு அந்த ஊர்ல தங்குறதுக்கு ஒரு வீட்டையும் கொடுத்தாங்க. அப்பதான் கஜபதிக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சது. இப்படியே நாட்களும் போச்சு. கஜபதியோட வாழ்க்கை அங்க சந்தோஷமா இருந்துச்சு. அவன் அவனுக்குன்னு கொடுத்த வயல்ல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். பணத்தோட கர்வம், அதிகாரம் இது எதுவுமே அவன்கிட்ட இப்ப இல்ல. ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கஜபதி ரொம்பவும் சந்தோஷமா ஊஜனங்க மத்தியில போய் நின்னு, என்ன சுப்பையா, இன்னுமா வயலுக்கு கிளம்பல? ஐயா கும்பிடுறாங்க. நான் இன்னைக்கு வயல்ல விதை போட போறேன். நீங்களும் கூட வந்தா சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்ன கஜபதி, கண்டிப்பா வரேன். உன்னோட முகத்துல இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷம் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்படி ஒரு காலத்துல பெரிய ஜமீன்தாரனா இருந்த கஜபதி பணம் தான் எல்லாம், பணம் இருந்த என்ன வேணும்னாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற திமிரோட இருந்த அவனுக்கு பணமெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, 4 நல்ல மனுஷங்களுக்கு நடுவுல வாழ்றதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு எப்ப தெரிய வந்துச்சோ அவனுடைய சுகம், அவனுடைய சொத்து இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அதே ஜனங்களோட வாழ்றதுக்காக வந்தான். இப்ப அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா தோணுச்சு. அங்க அவன் சந்தோஷமாவும் இருந்தான்.